தற்போது கிடைத்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கான நிதியை ஒதுக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். கல்வி நிதியை ஒதுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் சிவகுமார். அதாவது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகள்ல ஏழை மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீட்டுக்கான மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு இதுவரை துவங்கல அப்படின்னு கூறி கோவையைச் சேர்ந்த மறுமலர்ச்சி இயக்கம் என்ற அமைப்பின் நிர்வாகி ஈஸ்வரன்கிறவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாரு. உடனடியாக மாணவர் சேர்க்கையை தொடங்க தமிழக அரசுக்கு உத்தரவிடணும்னு இந்த மனுவில் கோரப்பட்டிருந்ததுங்க. இந்த வழக்கானது இன்னைக்கு நீதிபதிகள் ஜே சாமிநாதன் மற்றும் பி லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தது. அப்போ தமிழக அரசு தரப்புல ஆஜரான கூடுதல் வழக்கறிஞர் ரவீந்திரன் கல்வி உரிமை சட்டத்துல 25% இடஒதுக்கீட்டு மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்துல 60% தொகையை மத்திய அரசும் 40% தொகையை மாநில அரசு வழங்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு கல்வியாண்டு வரை எந்த நிதியும் ஒதுக்கலனோ 100% தொகை மாநில அரசா வழங்கியதாகவும் குறிப்பிட்டாரு. மாணவர்களோட கல்வி விஷயத்தில் அக்கறை கொண்டுள்ள மாநில அரசு மத்திய அரசு நிதி தரவிட்டால் என்ன நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து முடிவெடுக்க மே 28ஆம் தேதி கூட்டம் கூட்டப்பட்டுள்ளதாகவும் ஏற்கனவே தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருந்தாருங்க. இந்நிலையில தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய தொகையை வழங்காததால தான் பள்ளிகள் பாதிக்கப்படுது அப்படின்னு நீதிபதிகள் குறிப்பிடும் போது இந்த போல் மத்திய அரசு ஏன் நிதி ஒதுக்கவில்லை என நீதிமன்றம் கேள்வி எழுப்பணும் அப்படின்னு சொல்லி கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் நீதிபதிகளிடம் கேட்டுக்கொண்டார். மத்திய அரசு ஏன் நிதி ஒதுக்கல அப்படின்னு சொல்லி நீதிபதி கேள்வி எழுப்பியதற்கு பாபு பதிலளித்த மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் பாபு அனைத்து மாநிலங்களிலும் நிதி ஒதுக்கப்பட்டு வருவதாகவும் சில காரணங்களுக்காக தமிழகத்துக்கு நிதி வழங்கப்படலைன்னு தெரிவிச்சாரு. என்ன காரணத்துக்காக நிதி ஒதுக்கப்படலைன்னு நீதிபதிகள் கேட்டபோது அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் மத்தியில் ஆளும் கட்சிக்கு தமிழகத்தில் ஒரு எம்பி இது கூட இல்லை என்பதால் ஒதுக்கவில்லை என தெரிவித்தார். இந்த வழக்கில் இந்த தீர்ப்பளித்த ஜே சாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அமர்வு கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீட்டு இடங்களுக்கு தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அந்த நிதியை தமிழக அரசு தனியார் பள்ளிகளுக்கு உரிய வகையில வழங்கணும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் தற்போது தெரிவிச்சிருக்கிறாங்க. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.